கிருஷ்ணரோட பெற்றோரான வாசுதேவன் தேவகிக்கு 8வது மகனாக தான் கிருஷ்ணர் பிறக்கிறார். தேவகியோட அண்ணன் தான் கம்சன். கம்சன் தான் மதுராவோட ராஜா. கம்சனுக்கு ஒரு அசரீரி சொல்லுது, உன்னை அழிப்பவன் பிறக்க போகிறான், தேவகியோட 8வது குழந்தையா தான் பிறக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி கம்சன் கிட்ட சொல்லுது. அதை கேட்ட கம்சனுக்கு தூக்கம் வரல. என்னடா இது, நம்ம தங்கச்சி வயிற்றுல பிறக்கிற குழந்தை வழியா நமக்கு ஒரு மரணம் வந்துருமா? நம்ம எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய அரசன், நமக்கு ஒரு குழந்தையினால ஆபத்தா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, சரி இருந்தாலும் அவங்க 2 பேரையும் சிறையில போட்டுடுறான். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை ஒவ்வொரு குழந்தையுமே அழிக்கிறான். 8வது குழந்தையால் தான் மரணம்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது, வாரிசே இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளெல்லாம் அவங்கள சிறையில வச்சிருந்து அங்கிருந்து பிறக்கிற குழந்தைய அப்படியே அழிச்சிடறாங்க. ஆனா 8வது குழந்தை பிறக்கும் போது, கிருஷ்ணர் பிறக்கும் போது இடி மின்னல் மழை, யாராலையும் பக்கத்துல யார் இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மதுரால அவ்வளோ மழை பெய்யுது. அப்போ சிறை கதவுகள் தானா திறக்குது. சிறையில இருக்க காவலர்கள் மயக்கத்துல கிடக்குறாங்க. குழந்தை கிருஷ்ணரை வாசுதேவர் ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு போறார். போகும்போது வழியில இருந்த நதி அவருக்கு வழி விட்டு அவர் கோகுலத்துக்கு அடையறதுக்கு வழி செஞ்சு கொடுக்குது. ஸோ வாசுதேவர் யமுனை நதியை கடந்து கோகுலத்திற்கு போய் குழந்தைய விட்டுட்டு அங்கிருந்து ஒரு பெண் குழந்தைய தூக்கிட்டு சிறைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுது. கிருஷ்ணர் அப்படிதான் கோகுலத்துல போய் வளர்றாரு தன்னோட சிறு பிராயத்துல.